விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்போதும் சொல்லதாங்க. லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் சிறப்பான ஒரு ரீதியில் தான் போகிறார் இந்த வாரம். ஸோ அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய குடும்பத்திற்காக நிறைய மெனக்கெடு பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் வந்து பெரிய லெவலில் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து 2இல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது அந்த சொத்துக்கள் விற்பனையால் நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்ல விஷயம். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2இல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது விற்பனை, சொத்து விற்பனையோ வண்டி வாகன விற்பனையோ கண்டிப்பாக ஏற்பட்டு அதனால் ஒரு பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம், புதிய ஒரு யுக்திகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தொழிலுக்கு 8ஆம் இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் லாபங்கள் கண்டிப்பாக நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து கடக ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வருகிற குரு பகவான். ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு 11இலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதே ஒரு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8இல் இருக்குது. ஸோ 8இல் இருந்தாலும் அவர் வந்து குருடைய சாரத்தில் போகும். அது 11இல் இருக்கும்போது பெரிய விபரீத ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விபரீத ராஜயோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சனி வக்கரமாக போகிறோன்னா யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக போதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்களும். ஸோ சனி வக்கரனும் போது அந்த வக்கரமாக உங்கள் ஜாதகத்துலேருந்து பெரிய லாபங்களை அள்ளித்தரதுனா விபரீத ராஜயோகம்னா வராத காசு வர்றது, திடீர்னு எதிர்பார்க்காத அமௌண்ட் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து 11இல் இருக்கும்போது வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும், வெளியூர் போய் செட்டில் ஆகணுன்ற நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து செட்டில் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கிற 2ஆம் அதிபதி ராசியில் குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஏதாச்சும் பெருசாக பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் வந்து மெனக்கெடுவீங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வந்து குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது நல்லா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நெகட்டிவில் வந்து சந்திரன் போகலை. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களோட செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11இல் பிறத்த லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பும், தொழில் ரீதியான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். காரணம் என்னென்னா அந்த 8இல் உள்ள சாரத்தில் போகும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு வரணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். பட் இருந்தாலும் சனி வக்கரமாக போகிறதுனால ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது, கொஞ்சம் மினிமைஸாக தான் இருக்கும். ஒரு 30% இருக்குன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் ரொம்ப நல்ல லாபங்களை அளித்தரும். தொழில் ரீதியான விஷயங்கள், அதாவது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயோட விஷயங்கள், செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். காரணம் 8இல் உள்ள சனி வந்து உங்களுக்கு வக்கரகதியில் வந்து சனி போதுனா கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு போகிறவங்க, ஸோ
பயணங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு ஃபாரின் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலக்கணமாக இருந்து சனி தசாபதினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் சனி வந்து பார்த்திங்கன்னா ஆனாலும் அது குருடைய சாரத்தில் போகணும், பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை தருவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது மறைமுகமான லாபங்கள், ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள், சின்ன சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பின்னாடி யாராச்சும் புடலி கிளப்புறது ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புலாம் அந்த கலகங்கள்லாம் வந்து மைண்டில் வைக்காமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலக்கணமாக இருந்து கேது தசாபதி வந்தாலும் கேது வந்து 3லிருந்து சந்திரனுடைய சாதனம் ரொம்ப சிறப்பான விஷயம். உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கடகலக்கணமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 4 11ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயங்கள் நடவடிக்கை ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரார்த்தனை பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோடய குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கும், எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவங்க தான் நிறைய பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள், ஒரு கோயில் குருக்கள், அவருக்கு வந்து எதை பற்றியுமே தெரியாது, பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணால் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர். ஸோ அப்போது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், 9 பொண்ணுக்கு வந்து நான் 12 பொண்ணு 9 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஒவ்வொரு பொண்ணுக்குமே 100 சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம், ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோட திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன். ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க அந்த அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது, அன்றைக்கி இருக்க யோகா அதிபதினு ஒன்று வரும், யோகம்னு ஒன்று வரும். ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது, அது ஒரு நட்சத்திரம் வரும், ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது, அப்புறம் கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் மொத்தம் அந்த 5 ஐட்டம். ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார். ஸோ இந்த 5 விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துறா. இத்தனைக்கும் அவர் கோயில் உருக்கள் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது. எப்படிங்க சாமி சொல்லுவீங்க அப்படின்னும் போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார், ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார், என்ன விஷயம்னு கேட்பேன், அவர் ஒரு பிரச்சனையை சொல்லுவார். இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது, ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போயிடுது. என்னென்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னுவார். அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னார். ஸோ ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம், இந்த 5க்கு 5 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 5ஐயும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாங்கம் சொல்லுவோம் அதை தான். ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பரிசித்து பாருங்கள். ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணின சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.